அதனால் இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மோசமாக விமர்சித்து வந்தவர்கள் எல்லாம் சீண்டும் வகையில் சமூக வலைதளங்களின் பதிவுகளில் வெளியிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க. மேலும் சிஎஸ்கே அணி 6வது கோப்பையை வெல்லப்போகிறது எனவும் உற்சாகத்தில் இருக்காங்க. அதே சமயம் இது போன்ற ஒரு விஷயம் தங்கள் நாயகன் ரோஹித் சர்மாவிற்கு நடக்காதா என அவருடைய ரசிகர்கள் சோகத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மா கடந்த ஆண்டு கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போது முதல் அவரது ஐபிஎல் பேட்டிங் செயல்பாடும் சுமாராகவே இருந்து வருது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு வராரு. பாண்டியா தலைமையில் அந்த அணியும் மோசமாகவே செயல்பட்டு வருது. 2024 ஐபிஎல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்தை தான் பிடிச்சது. அதே போல் இப்போதும் அந்த அணி தான் விளையாடிய 5 போட்டிகளில் 4 தோல்விகளை சந்திச்சிருக்கு. இதை சுட்டிக்காட்டி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவரது ரசிகர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்திட்டு வராங்க.